அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சில திக்ருகள் சொல்ல போறோம். நிச்சயமாக இந்த திக்ருகள் ரொம்ப எளிமையான திக்ருகள். நிறைய பேர் கேள்விப்பட்ட திக்ருகள். ஆனா இதுக்கு முன்னுரிமையை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். யார் ஒருவர் இந்த திக்ருகளை ஓதி வராங்களோ, நியாயமான முறையில ஓதுறாங்களோ, அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறான். அவர்களுக்கு ஒரு உயர்ந்த தரத்தை இம்மை மறுமையில கொடுக்குறான். உங்களுக்கு இருக்கிற எல்லா கவலையும் கஷ்டமும் போகிறதுக்கு இந்த திக்ருகள் ஒரு காரணமாக இருக்கும். நிச்சயமாக இந்த திக்ருகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு திக்ருகளையும் குறைஞ்சது 10 முறை ஓதுங்க. ஆனா குறைஞ்சதுதான் 10 முறை. இதை நீங்க எவ்வளவு வேணா அதிகமா ஓதலாம். சில இடத்துல இதை 100 முறை ஓதுங்க ஒரு நாளைக்குன்னு வந்திருக்குது. அந்த மாதிரி பல இடங்கள்ல பல வஜிஃபாக்கள் கூட இதுல வந்திருக்கு. நாம குறைஞ்சது 10 முறையில இருந்து உங்களால எவ்வளவு அதிகமா முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதுங்கன்னு சொல்றோம். முதல் அமலே என்ன தெரியுங்களா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டுட்டுதான் அடுத்த அமலே நம்ம செய்யணும். அதனாலதான் நம்ம தௌபா செய்யறோம். நபி அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தோஃபிருல்லா ஓதி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அஸ்தோஃபிருல்லாவை முதல் ஓதிக்கொள்ளுங்க. தவறுகளுக்கு வருந்தி மன்னிப்பு கேளுங்க. அடுத்து சுபஹானல்லானா பாத்தீங்கன்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். அல்லாஹு பரிசுத்தமானவன் நம்ம சொல்வது இந்த வானம் பூமியை விட அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால பரிசுத்தமானவன் சொல்லிட்டு நீங்க ஓதுங்க. அதுலயும் நீங்க இதை 100 முறை ஓதுவதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 100 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 100 நன்மைகளும் எழுதப்படுதாமா. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம், எல்லா புகழும் அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்றோம், புகழுக்குரியவன்னு சொல்லிட்டு. இந்த அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவது வானம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு, அந்த கேப் அளவுக்கு நன்மை கிடைக்குதாமா. இதை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிக பெரியவன். இது மீஜான் தராசுல ரொம்ப கனமானதா இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை ஓதுங்க. அல்லாஹ்வை நினைச்சு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் அக்பர்னு ஒவ்வொரு இடத்துலயுமே தொழுகையில நம்ம தக்பீர் கட்டதே அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ்வை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துங்க நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெருமைப்படுத்துவதற்கு தக்பீர் தான் ஓதணும், அல்லாஹ் அக்பர். அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மெஹராஜுடைய பயணத்தில் கற்றுத்தராங்க. யார் இந்த ஒரு திக்ரு அப்படி இல்லாட்டினா இந்த களிமான் கூட சொல்லலாம், திக்ரை ஓதுறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் மரம் நடப்படுகிறது. இது அல்லாஹுடைய பொக்கிஷத்திலிருந்து வந்தது. இதை ஓதுபவர்களுக்கு எல்லா கஷ்டமும் தீங்குது. எந்த அளவுக்கு தீருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டத்திலே ரொம்ப குறைந்த கஷ்டம் என்னவோ அந்த கஷ்டத்தை கூட அல்லாஹுடைய கிருபையில் இது தீர்த்துடுமாமா. அந்த அளவுக்கு 70 விதமான விஷயத்தையும் தீர்த்து துன்பம் துயரம் துக்கம்னு எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியதுதான் அது. அடுத்தது லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது களிமா. இது 7 வானம் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்து இன்னொரு தராசில் இந்த களிமாவை வைத்தால் அதுதான் கனமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த களிமாவை ஓதிக்குங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன்னு சொல்லிருங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்தி ஓதலாம். நீங்க தனியா ஓதலாம். தனியா ஓதினாலும் ஒன்னும் அர்த்தம் மாறாது. நீங்க தனித்தனியா ஓதிக்கோங்க, இல்ல சேர்த்தி ஓதிக்கோங்க. ஆனா நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த வார்த்தை இந்த வார்த்தை தான். இது சொல்றதுக்கு நாக்குல ரொம்ப இலகுவா இருக்கும், ஆனா மீஜான் தராசுல கனமா இருக்கும். ஒருவர் கடல் நுரையளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் கூட இதை 100 முறை ஓதுனா அதோடைய பாவங்கள் கழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் இங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா திக்கிற்குமே ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா 100 முறைன்னு தான் வரும். குறைஞ்சதுதான் 10 முறை. ஏன்னா நபி அவர்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் 10 முறை ஓதுவாங்க. மத்தபடி ஒரு நாளைக்கு இதை 100 முறை ஓதுவாங்க. அதனால நீங்க முடியலன்னா 10 முறை ஓதுங்க. முடிஞ்சா கண்டிப்பா 100 முறை ஓதிருங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீமி. மகத்தான அல்லாஹ்வே பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கேன்னு அர்த்தம். அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மதி. வேற ஒண்ணுமே இல்ல, சலவாத்து தான். நமக்கே தெரியும் நபியின் மீது நம்ம சலவாத் ஓதுவதுங்கிறது நமக்கு ரஹ்மத்து பரக்கத்து அருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பெற்றுத்தரும். அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்றாங்க. அதனால நாமளும் சலவாத்தை சொல்லணும். ஒரு தடவை செலவாத்து ஓதுனா 10 மடங்கு பலன் கிடைக்குதாமா. அப்ப நீங்க ஒரு 10 முறை செலவாத்து ஓதுனா 100 முறை கிடைக்கும். 100 முறை செலவாத்து ஓதுனீங்கன்னா 1000 முறை உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். கண்டிப்பா நபியின் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க. எல்லா அமலையும் நம்ம செஞ்சிடறோம், ஆனா என்ன பண்றோம், செலவாத்து தான் ஓத மாட்டேங்கிறோம். யாருமே விட்டுறோம். அதை வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஓதுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்ல. அதனால நம்ம செலவாத்தையும் ஞாபகப்படுத்துறோம். இதைதான் நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இருக்கோ இல்லையோ குறைஞ்சது 10ல இருந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் லேசாக்குவானாக. தொடர்ந்து அமல்படுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க.